அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சி. உங்களுடைய ராசியில் தான் குரு பகவான் உச்சமடைவார். ஆனால் சமீப காலமாக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். விரயஸ்தானங்கிறது என்னங்க? அதாவது நம்ம நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதாவது சில சந்தோஷமான விஷயங்களை நம்ம ஏற்படுத்தாலும் அது பாதகமாக ஏற்படக்கூடிய ஸ்தான பலம் தான் அந்த விரயஸ்தானம். ஏன்னா குரு பகவான் நவ கிரகங்களிலேயே அதாவது முழு சுப கிரகங்க. அதனால தான் குரு அருள் இருந்தால் தான் நம்ம எதையுமே பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 9 நவகிரகங்களில் குரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அவர் நல்ல பாவகத்தில் நம்மளுடைய ராசிக்கு நல்ல இடத்துல அவர் பயணிச்சுட்டு இருந்தார்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த காலம் பொன்னான காலமாக இருக்கும். அதே பலவீனமான இடத்துல அவர் பயணிச்சுட்டு இருந்தார்னு வச்சிங்களேன், நம்மக்கிட்ட திறமை இருக்கும், அறிவு இருக்கும், நம்மக்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்த முடியாது, சில வாய்ப்புகள் அமையாது. அதாவது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்மக்கிட்ட ஒரு பட்டமே இருந்தாலும் நமக்கு தகுதியே இருந்தாலும் ஆனால் அந்த தகுதியை மற்றவங்க கிட்ட கௌரவமாக நம்ம நடந்துக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகளில் உருவாகிறதுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த குரு பலவீனமாக இருக்கிற போது தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். இயல்பாகவே கடகராசிக்காரர் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. பாசம்னா உங்களை பார்த்தா கண்டுக்கணுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலுங்க, நீங்கள் சிறு வயதிலிருந்தே கடினமான கஷ்டங்களை அனுபவித்து தான் ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் சமீப காலமாக ஒரு 5 வருஷ காலத்தில் நீங்கள் கடுமையான கஷ்டங்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. உங்களுடைய திறமைக்கு தான் இந்த வேலை கிடைச்சிருக்காது, கிடைச்ச வேலை நிலைச்சிருக்காது. சிலருக்கு படிப்புக்கு தகுந்த முயற்சிகள் எடுத்து அது பலன் இல்லாமல் போயிருக்கும். சில மாணவிகளுக்கு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மார்க்கு ஒரு விதமாக இருக்கும், ஆனால் கடைசியில் வந்த மார்க்கு குறைவாக இருந்திருக்கும். அதனால் வெக்ஸ் ஆகிருப்பீங்க. சரிங்களா? இப்படி பல சிக்கல்களை சந்திச்சிட்டு இருந்த உங்களுக்கு குரு பகவான் அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு உச்சநிலை அடைய போகிறார். அற்புதமான காலம். டிசம்பர் அதாவது 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 47 நாள் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு அதாவது 5ஆம் பாவகமாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது நம்ம குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னாலும் கூட அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறதுனால நீங்கள் புனிதமாக்கப்படுறீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு குடும்பத்தில் சில சிக்கல்கள் வந்திருக்கும். உங்களுடைய வார்த்தையே உங்களுக்கு பகையாக இருந்திருக்கும். யாரை நம்புனீங்களோ அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சம்பாரிச்சது இவ்வளோ நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக தெரியும். மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒத்த வயசாக இல்லைங்க, நான் இன்றைக்கி கடன்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இல்லையா உங்களுடைய பணம் இருந்திருந்தாலும் அந்த பணம் அடுத்தவங்ககிட்ட தான் சிக்கியிருக்குமே தவிர கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்திருக்காதுங்க. இந்த மாதிரி சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வீட்டில் பார்த்தோம்னா மருத்துவ செலவுங்க, ஹாஸ்பிட்டல் தேவையில்லாத ஒரு வைத்தியம் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒன்று தனக்கு உடம்பு சரியில்லை, இல்லையா பார்த்தோம்னா வீட்டில் அம்மாவுக்கு சரியில்லை, இல்லை அப்பாவுக்கு சரியில்லை, ஆரம்பத்தில் மொத்தத்தில் ஒரு போராட்டமாக இருக்குதுங்க. இதெல்லாம் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன், சம்மந்தம் இல்லாமல் வீட்டில் யாராவது கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. இப்படி எல்லா போராட்டங்களையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அஷ்டமத்தை முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஆனால் பார்த்தா முடிஞ்சு போச்சா? எங்கே முடிஞ்சது? பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது, முடிஞ்சபாடும் இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, அஷ்டம சனி முடிஞ்சாலும் அதாவது நமக்கு கெட்டது போனாலும் நல்ல நேரம் வரும் இல்லைங்களா? அப்போ நல்ல வாய்ப்புகளுங்கிறது நமக்கு இந்த மாதிரி குரு ஏதோ சுபகிரகங்களுடைய அருள் கிடைச்சாதான். அதுதான் நமக்கு மொத்தமாக அவுட் ஆகி 12ஆம் இடத்துல உட்காந்துருக்குது குரு. அப்போ என்ன இருக்கு? வாய்ப்புகள் தெரியும், கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்த முடியாது. ஒருத்தர் ஒரு வேலையே கொடுக்குறாரு, அந்த இடத்துல நல்லா வேலை செய்கிறதுக்கு முடியாது. சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன், நம்ம வெளிநாடு போயிருக்கிறோம், அங்கே போய் நம்ம இங்கே எல்லா வேலையெல்லாம் செஞ்சு அங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதோ இல்லையா வர்த்தகம் சம்மந்தப்பட்டதோ அங்கே போய் ஒரு சொந்தமாக வேலை செய்கிறது, அல்லது நாமளே ஒரு கம்பெனிலேயோ கூட வேலை செஞ்சிட்ருக்கிறது. எது செஞ்சாலும் வேலை தானே. அதில் பார்த்தோம்னா அதாவது நல்லா போய்ட்டு பார்த்தோம்னா திடீர்னு ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது. இல்லை ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பித்தோம், சைடு பிஸ்னஸ், கடைசியில் பார்த்தா ஆஹான்னாங்க ஓஹோனாங்க, அடுத்தவங்கள நம்பி போட்டு எல்லாம் இருந்தது பூரா போயிடுச்சுங்க. நான் இப்போ புதுசாக சமாளிக்கிற மாட்டு இருக்குது. இந்த மாதிரி அந்த விரயஸ்தானத்தில் இருக்கிற போது அந்த விரயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பாக்கியங்கள் கண்ணுக்கு தெரியும்,
ஆனால் கை கேட்டாது. ஆனால் நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம்னு வச்சுங்களேன், சூப்பர் அற்புதமாக இருக்குது அண்ணன், நீங்கள் மட்டும் ஒரு ஐடியா சொல்லுங்கள், அம்மா நீங்கள் மட்டும் ஒரு ஐடியா சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது உங்கள் மகராசி கைராசி அற்புதமாக இருக்குதுன்ட்டு புகழவாங்க. அது உண்மை. கடகராசிக்காரர் அதுதான் தனராசி, நீர் தத்துவ ராசிங்க, ஜலராசின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களோட பொறுத்த வரைக்கும் கள்ளங்காவடம் இல்லாத ஒரு குழந்தைத்தனமான ராசி. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா டோட்டலாக அவுட் ஆயிடுவீங்க, அப்படியே அவங்ககிட்டே மூழ்கிடுவீங்க. ஆனால் அதை வச்சு அவங்க பயன்படுத்திக்குவாங்க. உங்களுக்கு எதிரி யாருங்கிறீங்க? உண்மையிலே சொல்ல போனால் நீங்கள் யாரை தூக்கி விடுறீங்களோ அவங்களே ஒரு கட்டத்தில் எதிரியை வந்து நிற்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அப்படி தான். ஏன்னா குரு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, சரிங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் அந்த குரு தான். 6ஆம் இடங்கிறது எதிரியை குறிக்கக்கூடிய இடம். 9ஆம் இடங்கிறது நம்ம பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். பாக்கியஸ்தானங்கிறது என்னங்க? நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், குலதெய்வம் அருள், நம்ம தகப்பன், புரியுங்களா, அப்பா செய்த புண்ணியம் அப்பாவே கிடைக்கணும்னா அந்த பாக்கியஸ்தானம் தான் நல்லா இருக்கணும். அதில் நல்ல கிரகம் உட்காந்தா அப்போ நல்லா அப்பேன், இல்லைன்னா அவரும் நல்லவர் தான், ஏமாளி ஆகிட்டாருப்பா, எல்லாரையும் காப்பாற்றி வச்சுட்டாரு, கடைசியில் பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டாரு. இன்றைக்கி நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அவர் பேரை சொன்னால் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருந்தால் தானே சந்தோஷமாக வாழ முடியும். இந்த மாதிரி இதெல்லாம் சில பேர் புலம்பிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் கடகராசிக்குடைய இயல்பு, அந்த ஒரு அமைப்பு. அப்போது இந்த பாக்யாதிபதி விரயத்தில் இருக்கிற போது என்ன ஆகும்? நாம் வழிகாட்டினவங்க டாப் ஆயிடுவாங்க. ஆனால் நாம் என்ன ஆயிரும்னா அவங்க ஈஸியாக நம்மளை வச்சு காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கிட்டு கடைசியில் பார்த்தா காலவாரி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருப்போம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருந்தே நம்ம குழியில் விடுவோம். காரணம் நம்ம அதிகமாக நம்பிடுவோம், அன்பை வச்சா டோட்டலாக இதாகிடுவோம். அப்போ இந்த 6ஆம் அதிபதியை இந்த குரு வர்றதுனால உழைப்பு உங்ககிட்ட இருக்கும், சரிங்களா? உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா தூங்க மாட்டீங்களே, கண்டிப்பாக தூங்க மாட்டேங்க. இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எல்லாம் அப்படியெல்லாம் ரைட்டு தான். என்ன சமீப காலமாக சிக்கலாகவே போயிட்டுருக்குது, அது ஏன் இப்படி அப்படிங்கிற குழப்பம் வந்தது பார்த்தீங்களா? அது 12ஆம் இடத்துல இருந்த குரு தாங்க அதுக்கு காரணம். அப்போது இந்த 6ஆம் இடத்துக்கு குரு அது சம்மந்தம் இருக்கிறதுனால தான் நாம் யாருக்காவது நல்லது பண்ணால் அவன் நம்மளை எதிரியாக வர்றது, சரிங்களா, உருவாகிறது, அவனால் நம்ம கடன் படுறது, நஷ்டப்படுறது. அதாவது இது சிலருக்கு பார்த்தோம்னா கடகராசிக்காரரு குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும். அருமையான பெண், மகாராசி அம்சம், கடகராசி பெண்ணு, ஆனால் பேர்பட்டவங்க கல்யாணம் பண்ண அன்னிலிருந்து நிம்மதி போயிடுச்சு. ஏன் அவர் வேலைக்கு போக மாட்டேங்கிறார்? நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தால் பார்த்தோம்னா இன்றைக்கி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறார். நல்ல மனசுன்னு தான் ஏட்டி போட்டியாக இருக்குது, யாரோ சொல்கிறது கேட்டு இப்படியெல்லாம் போகிறதுக்கு காரணம் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க. தசாபுத்தி கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற போது இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்போ சமீபம் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த காலம் மாறக்கூடிய நேரம் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. கவலையே விடுங்க, கண்ணீர் வேண்டாம் கண்டிப்பாக. ஏன்னா கெட்டவங்க அப்படின்னா அடுத்தவங்களை கெடுக்கிறவங்களே நல்லா இருக்கிற போது நாம் ஏன் நல்லா இருக்க மாட்டோம்? கடகராசிக்காரர் நம்மளால் முடியும். நம்ம யாருக்கு துரோகம் பண்ணோம், யாருக்கு வஞ்சம் பண்ணோம்? நம்ம ஏமாளியாக வேணால் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் ஏமாத்தக்காரனாக வாழல, அப்புறம் நாம் கவலைப்படணும். அதனால தான் இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சப்படைகிறார், சரிங்களா? இந்த 47 நாள் குறுகிய காலமாக இருந்தாலும் இன்றைக்கி விதைக்கக்கூடிய வெள்ளாமை கண்டிப்பாக அது அற்புதமாக நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை மாதிரி, இன்றைக்கி வச்ச ஒரு செடி நாளைக்கு பெரிய ஆலமரமாகி அது ஒரு நிழல் கொடுக்குங்கிற மாதிரி. அதாவது இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை, செல்வாக்கு, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியம், அதே மாதிரி டைவர்ஸ் சில குழப்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு, மறு வாழ்க்கை அமைக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை. நம்மளால் முடியுமா, நம்மளால் சாதிக்க முடியுமா, கடவுள் அந்த பாக்கியம் கொடுப்பாரு அப்படின்ட்டு வாழ்க்கையில் எது வேணாலும் இழக்கலாங்க. வாழ்க்கையில் நிம்மதி இழக்கக்கூடாதுங்க. அந்த நிம்மதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமையும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த ஒரு பயிற்சியாக எடுத்து நீங்கள் இந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களால் ஜெயம் உண்டாக்கும். இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் போன் கால் மூலியமாக உங்களுடைய பலன்களை ஜாதக ரீதியில் என்ன தசாபுத்தி நடக்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, சரிங்களா? அப்போ தாங்க அது நல்லா இருக்கும், சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.